ஹலோ மக்களே 373 எபிசோட் போறலாம். எபிசோட்ல சாஸ்கி வந்த உடனே எல்லாரும் மிரண்டாங்க. சாஸ்கி என்னடா வந்துட்டான்னு சொல்லிட்டு டேய் அடுத்த ஹொக்காகே நான் தான் ஆக போறேன்னு சொல்றான் சாஸ்கி. சொன்ன உடனே எல்லாரும் மிரண்டானுங்க. சாஸ்கி ஹொக்காகே ஆக போறானான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு நிறைய நடந்துச்சுடா, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நான் லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சடனா டீம் 7 அசம்பிள் ஆகுறாங்க. 3 பேர் வேற லெவல்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க சிக்கமரு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஈனோ ஆமான்னு சொல்றான் அவன். சரி லீவ் வில்லேஜ் ஹெல்ப் பண்ண வந்திருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்ம கிளாஸ் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டுமே அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். சோஜி வாங்க காய்ஸ் நம்ம யாருன்னு காட்டும்னு சொல்லிட்டு நாட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். உன்னை ஜூகோ அப்படின்னு நாட்டோ பேசுறதே பாத்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி நீ இப்ப என்னதான்டா யோசிச்சுட்டு இருக்க, ஒண்ணுமே புரியலன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் ஜூகோ. சரி கிளம்புவான்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. கொஞ்சம் பொறுக்கடான்னு சொல்றாரு ஹாசிராமா. பார்த்தா அவன் அடுத்த அட்டாக்க போட ஆரம்பிக்கான். டென்டைலு டேய் அவன் இன்னொரு அட்டாக்கே ரெடி பண்ணிட்டா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஃபோர்த் கொகை சொல்லிட்டு இருக்காரு எல்லா கொகையும் தயாரா இருங்க, அடுத்த அட்டாக்க போட போது திரும்பி இந்த பேரியரை ஸ்ட்ராங்கா உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எஃபோர்ட்ட போட ஆரம்பிச்சாங்க. பார்த்தா திரும்பி பேரியருக்குள்ள அந்த அட்டாக்க போட ஆரம்பிச்சு டெய்ல்டு பீஸ்ட் பாம பார்த்தா ஒரு ஓடு போடுது. போட்ட போடுவல ஒரு வழியா பேரியரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டாங்க. பார்த்தா பேரியருக்கு வெளியே அப்படி டாப் வழியா வந்து அந்த பவர்ஃபுல்லா வெளியே போகுது. உடனே மிரண்டாங்க. என்னடா ஒரு வழியா அந்த பேரியரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கடா உண்மையிலே மாஸ்டான்னு சொல்லிட்டு டென்டைல் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு ஈனோ கட்டிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த அட்டாக் டென்டைல் மேலே விழுந்துருச்சு. மிஃபுனே சொல்றாரு டென்டைல் மேலே அட்டாக் விழுந்துச்சுடா உண்மையிலே சூப்பர்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இது ஒண்ணு சாதாரண பேரியர் கிடையாது சொல்றாரு ஹாசிராமா. சக்கர சொல்றா பழைய பக்காக எப்பவுமே மாசாண்டா காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஆம்ரட்ஸ் சுத்தி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாஸ் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சரணா ஹாசிராமா உட்லோன் ஜுட்ஸு இறக்கி விட்டான். பார்த்தா 5 குளோன் இறக்கி விடுதான். பார்த்தா 4 பேரியர்ல என்ட்ரில மாசா நின்னுட்டு இருக்கான் உட்லோனை வச்சுக்கிட்டு. ஷினோபி இப்போ வந்து அந்த பேரியர் வந்து ஓபன் ஆகும், நம்ம எல்லாரும் உள்ள போய் டென்ட்ல போய் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாசிராமா. எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. இன்னும் நான் முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாசிராமா. சேஜாட் கிரேசியஸ் டீட் கேட்ஸ் சொல்லிட்டு திரும்பி தலைக்கு மேல ஒரு கேட்டத்துக்கு போட்டு விடுதான் அவன். கேட்ஸில்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பேரியர் எல்லா பக்கத்துலயும் ஓபன் பண்ணி விடுதான் ஹாசிராமா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு உட்லோன் ஸ்ட்ரைட்டா போய் மாதராவோட போய் சண்டை போட போயிருச்சு. வா மாதரா இப்போ நான் உன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு உடனே மாதரா சொல்றான் டேய் நான் உன் கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன்னு சொல்றான். ஏன்னு கேட்கான். குளோன் கூட எல்லாம் சண்டை போடுறது அவ்வளவு சந்தோஷம்லாம் கிடையாடா, இது ஃபன்னாவே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உண்மையான கூட தான் சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேரியர் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹாசிராமா. எல்லாரும் உள்ள ஓடுங்க அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள திரண்டுகிட்டு ஓடுதாங்க. பார்த்தா அட்டாக் பண்ண போனா அடுத்த செகண்டே பார்த்தா டென்டைல இருந்து ஏதோ முட்டையே வர ஆரம்பிச்சு. பார்த்தா அது உடம்புல இருந்து சின்ன சின்னதே இறக்கி விடுது, சின்ன சின்ன ட்ரூப்ஸே இறக்கி விடுது. அது உடனே ஹாசிராமா பக்கம் அது ரியல் பாடியை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதே இறக்கி விடுதுன்னு சொல்றான் அவன். பார்த்தா மனுஷங்க மாதிரியும் மான்சர் மாதிரி நிறைய என்ன இறங்குது. யாரும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. பார்த்தா எல்லாரும் அனல் வேகத்துல போறாங்க. பார்த்தா நாருட்டோ சாஸ்கி போட்டு பொலவலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சாஸ்கி வெட்டி வீசுதான், நாருட்டோ வெட்டி வீசுதான். சக்கரை நினைக்கா எப்பவுமே இவங்க 2 பேர் தாண்டா என்னை காப்பாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கா. சாபுசா கூட சண்டை போடல. பார்த்தா சாபுசா அடிச்சு வீசணும்னு சாஸ்கிட்ட சுரிங்கனத்துக்கு வீசுவான். அது பெரிய சுரிங்கன. ஆனா சாஸ்கி எப்பவுமே கண்டுபிடிச்சுப்பான் இது நாருட்டோட ஷேடோ க்ளோன் சொல்லிட்டு டீமன் வின் ஷூரிகன் வின் மில் ஆஃப் ஷேடோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான் சாஸ்கி. பார்த்தா அந்த சுரிங்கனை தாண்டி போகுது சாபுசாவை. ஆனா அது ஷேடோ க்ளோனா மாதிரி நாருட்டோ மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த சமயத்துல குணயத்துக்கு வீசி கக்காசியை காப்பாத்திருப்பான் நாருட்டோ அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் ஒராச்சு மரவை போய் அட்டாக் பண்ணிருப்பான். அது எப்போ சாஸ்கி எத்திக்கு தொலைக்கி வந்திருப்பான். ஒராச்சு மரவு கேர்ஸ்மார்க் பவரை கொடுத்தோன்னே சாஸ்கி ஒரு மாதிரி மிரண்டு போய் உட்காந்துருப்பான். நாருட்டோ சோலோஸ் போய் மாண்டாவை போட்டு தொழிச்சு எரிஞ்சிருப்பான். ராஜ்குமார் என்னதான் நாருட்டோ தூக்கி போட்டு அடிச்சாலும் உடனே கீழே தருவாயில 9 ஃபார்முக்கு போயிருவான் நாருட்டோ. பார்த்தா ஒராச்சுமாரோட பாம்பு அடின்னு அடிச்சு ஒராச்சுமாரவே பயப்பட வச்சிருப்பான் அவன். ஆனா இருந்தாலும் அவன் தொழிச்சு எரிஞ்சிருப்பான். நாருட்டோட அடிக்க வரன்னு சொல்லிட்டு ஃபயர் ஷெல் டிராகன் ஃபிளேம் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஒராச்சுமாரே எரிச்சிருந்திருப்பான் சாஸ்கி. ஆனா அந்த சமயத்துல சக்குரா வேடிக்கை மட்டும் தான் பார்த்திருப்பா, ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் இருந்திருப்பாப்போம். நான் கெனின் அந்த சமயத்துல ஃபுல் ஃபிளெஜ்ட் குணைச்சி ஆனா எப்பவுமே என்ன நானே ப்ரொடெக்ட் பண்ண முடியாம தான் இருந்தேன். நான் எப்பவுமே சாஸ்கிக்கு பின்னாடி நாருட்டோக்கு பின்னாடி ஒளிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்க உசுர கொடுத்தாச்சு என்ன எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாவா. ஆனா அடுத்து நான் ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்த வட்டி அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால இந்த வட்டி என்னோட மூவ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சக்குரா போட்டு அடிக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சாஸ்கி வந்து துணி நெக்ஸ்ல பொழந்து எடுக்க வரவனுங்க. பார்த்தா சக்குரா உள்ள வந்து உழுவா. அதுக்கப்புறம் சவுண்ட் வில்லேஜ்காரி முடிய பிடிச்சிக்கிட்டு இருப்பா சக்குராவை. பார்த்தா சடனா முடிய வெட்டிக்கிடுவா. சாஸ்கி நாருட்டோ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வட்டி அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ ஒரு முடிவு எடுத்திருப்பாப்போம். அவங்க டே பை டே ஸ்ட்ராங் ஆகிட்டே போனாங்க. அவங்கள என்னால கேட்சப்பே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு எடுத்து நினைச்சுக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் நாருட்டோ சாஸ்கி சுடோரி ராசங்கனு ஓட ஜுட்ஸுல அப்பவும் தடுக்க வந்திருப்பா. ஆனா அந்த சமயத்துல கக்காச்சி தான் காப்பாத்தி இருந்திருப்பான். அப்புறம் சக்குரா சொன்ன வார்த்தைக்காண்டி சாஸ்கியை தேடி நாருட்டோ அங்க இங்கே சுத்திக்கிட்டு இருப்பான். தவட்டி நாருட்டோ உன் கூட நானும் வருவேன்னு சொல்லிருப்பா சக்குரா. உன்கிட்ட நிறைய வேலை கொடுத்துட்டேன் நாருட்டோ நீ மன்னிச்சுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டா சக்குரா போய் லேடிஸோட போய் மீட் பண்ணிருப்பா. நீங்க வந்து நீ ஒரு ஸ்டூடெண்டா ஏத்துக்கணும்னு சொல்லிருப்பாவா. அதுக்கப்புறம் தான் சக்குரா அவ பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பா. புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவா மெடிக்கல் நிஞ்சுட்ஸை பத்தி. முதல்ல மீன்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து சக்கரா கண்ட்ரோல் பண்ணி மீனை உயிரோடே வர வச்சிருவாவா. அப்புறம் லெஜெண்டரி சன்னிட்டு அவளோட ட்ரைனிங் வந்து வேற லெவலில் போய்கிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து லேடிஸோட எந்த ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சிருப்பா. உன்னோட மூவ்மெண்ட் உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஆனா நான் உன்ட்ட என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு லேடிஸோட கேட்கா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ற சக்குரா. மெடிக்கல் நிஞ்சா அவ்வளவு சீக்கிரத்துல சாக கூடாது, எப்பவுமே அவங்க காமரோட ப்ரொடெக்ட் பண்ணி பின்னாடி இருந்து அவங்களை ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்ற சக்குரா. நீ சொன்னதுதான் கரெக்ட். அது மாதிரி நீ ஃப்ரண்ட் லைன்ல சண்டெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லிருப்பா லேடிஸ் சொன்னாடி. இந்த மாதிரி மெயினா ஒண்ணு இந்த லெஜெண்டரி சன்னின் குன்னோச்சியோட நீ என்னோட ஸ்டூடெண்ட் சொல்றா. உன்னோட பவர் என்னன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீ காட்டணும்னு சொல்றா. பார்த்தா லேடிஸ் 100 ஹீலிங் மார்க் ஜுட்ஸோ போட்டு விடுவாள்ல, அந்த ஜுட்ஸோ இவளும் அவைக்கன் பண்ணிட்டா. இப்போ என்னோட ஃபுல் பவர் அவைக்கன் ஆயிருச்சுடா. இனிமே
இனிமேல் நான் யாருன்னு கடப்புறம் சொல்லிட்டு இருக்க சகுரா பார்த்தா வச்சுட்டு ஒரு அடி அடிச்ச அடியில மான்சர் செதறிட்டு நருட்டோ சாஸ்கி முழிக்கானுங்க என்னடா இந்த அடின்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில 10-15 பறக்கு பாஞ்சு போயிட்டு தரையில ஒரு குத்துறா பார்த்தா 100 மான்சர் ஒரே அடியில நொறுக்கிட்டு விட்டா சகுரா நருட்டோ மிரண்டா இனிமேல் சகுரா பக்கத்துல நம்ம போயிடவே கூடாதுடான்னு சொல்லிட்டு உடனே சாஸ்கி ஒரே சிரிப்பு தான் சிரிக்கான் சகுரான்னு சொல்லிட்டு உடனே ஹாசிரமா பாக்காரு என்னடா இவளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு லேடி சுண்ணாவெல்லாம் தாண்டிட்டாளன்னு சொல்லிட்டு உடனே சீசனே சகுராவே பாத்துக்கிட்டு இருக்கா 3 வருஷம் ட்ரைனிங்ல என்னடா இவ இவ்வளவு சீக்கிரத்துல இதை அவைக்கின் பண்ணிட்டாளன்னு சொல்லிட்டு இந்த 100 ஹீலிங் மார்க் ஜுட்ஸு நான் கூட அச்சீவ் பண்ணல ஆனா இவ அச்சீவ் பண்ணாலன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா சீசனே இனிமேல் என்னோட டைம்ல நான் வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு சகுரா பார்த்தா அவங்க முன்னாடி பெரிய மான்சர் வந்து நின்னுட்டு இருக்கு மாசா நிக்காவா ஆனா அதுக்குள்ள 2 பயல்களும் வின் ஸ்டைல் இன்ஃபர்னோ ஸ்டைல்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்பைன் ஜுட்ஸோ போட்டுக்கிட்டு ஒரு வீசி வீசுறானுங்க போட்ட போல 2 மான்சர் செதறிட்டு சாஸ்கி மாசா வரான் தேங்க்ஸ் சாஸ்கின்னு சொல்றா சகுரா 2 வந்து ஹொக்காகே டைட்டில் நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சகுரா உடனே நான் சரிப்பா அப்படின்னா ஒரே வார்த்தையில லேடிஸோட ஃபைனலா இவங்க நான் கேட்ச் அப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா இன்னும் அவனும் 2 பேரும் பவரே கட்டல அதுக்குள்ள கேட்ச் அப் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டாய்வா ஆனா டென்டெல் மூவ்மெண்டே இல்லாம இருக்கு பார்த்தா சுத்தி அவ்வளவு மான்சர் சுத்து போட்டு வச்சிருக்கு உடனே சாஸ்கி நாட்டோ பார்த்துட்டு இருக்கான் அடே இதான் 9 சக்கரமோட கண்ட்ரோல் பண்ண விதமான்னு சொல்லிட்டு உடனே நருட்டோ வந்து சாஸ்கிய பக்கம் அடே புது சரிங்கனா அது பிளாக் ஃபிளேம் எல்லாம் கொண்டு வரானு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை விட சொன்னா அவனுக்கு போற அவனோட மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கானு அங்க நின்னுக்கிட்டு டேய் நருட்டோ உன்னை நினைச்ச ரொம்ப பெருமையா இருக்குடா ரசங்கனோட நேச்சரே மாத்திட்டேன்னு சொல்லிட்டு மினாட்ட நினைச்சிட்டு இருக்காரு சக்குராவ ஆட்டத்தை காமிக்க ஆரம்பிச்சா சொல்லிட்டு ஈனோ சொல்லிட்டு இருக்கா வாங்க டீம்மேட் நம்ம யாரும் கடவுன்னு சொல்லிட்டு கீபா சொல்லிட்டு இருக்கான் நானும் புது ஜுட்ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கீபா நீ மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்கடா நருட்டோ என்னைய பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் சடனா ஷேடக்லாம் ஜுட்ஸோ போடுதான் பார்த்தா இன்னொரு கீபா இறக்கிட்டான் உடனே நான் தான் சொல்றான் டே நான் உனக்கு 1000க்கு மேல இறக்கும் என்னடா ஒன்னே இறக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டே என்னோட புது ஜுட்ஸோ வெயிட் பண்ணி பாருடா நான் 3 மடங்கு ஸ்ட்ராங் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் வாடா அக்கமர்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் அக்கமர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கானுங்க ஈனுசுகா ஸ்டைல் மேன் பீஸ்ட் டீம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காம்போ 3 ஹெட் உல்ஃப்னு சொல்றான் அவன் பார்த்தா 3 தலை நாயை இறக்கி விட்டான் நான் யாருன்னு காட்டப்பறன்னு சொல்லிட்டு பார்த்தா தரச்சக்க மாதிரி சுத்திக்கிட்டு எல்லாம் இப்படி தொழிச்சு எரிதான் 2 வெட்டி வீசிட்டான் மான்சர் டைம் இந்த சீனோ பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் பார்த்தா ஒரு குத்துறான் பார்த்தா மான்சருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு முழிக்கு மான்சர் பார்த்தா ஒரே ஒரு பூச்சியை மட்டும் உடம்புக்குள்ள ஏத்தி விடுறான் பேராசிட்டிக் ஜெயண்டிக் பீட்டில் மட்டும் ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான் பார்த்தா உள்ள போயிட்டு அது பெருசா மாறுது மாறணும்னு வெடிச்சு செதறுது மான்சர் என்ன சொல்றான் பேராசிட்டிக் ஜெயண்டிக் பீட்டில் இந்த ஜுட்ஸ்ல வந்து சக்கரா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னா ரொம்ப பெருசாயிரும் எவன் கூட இருக்கணும் வெடிச்சு செதறிடுவான்னு சொல்லிட்டு இங்க ஹினாட்டா 8 டயக்ராம் 64 பாம்ஸ் அட்டாக்கா போட்டுக்கிட்டு இருக்கா 32 பாம்ஸ் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா பார்த்தா அவரோட லிமிட்டே 32 பாம்ஸ் தான் உடனே அதே தான் நெஜிட்ட சொல்றப்பா என்னோட லிமிட்டே 32 லிமிட்ஸ் சொல்லிட்டு உன்னை நெஜி சொல்லுவான் எப்பவுமே உன்னோட லிமிட்டை நீ செட் பண்ணாத உன்னை மீறி நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணு தானா எல்லாமே அன்லீஸ் ஆகும்னு சொல்லிருப்பான் அதுக்கப்புறம் நருட்டோ நினைச்சு பாக்கா பார்த்தா சடனா 64 பாம்ஸ் இறக்கி விட்டா அடிச்சட்ல தெரிச்சிருச்சு மான்சர் நருட்டோ கண்டி எப்பவுமே என்னோட அடி தான் மொத அடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா சடனா டுன்டெல் அட்டாக்கே இறக்கிட்டாவா 8 டயக்ராம் 64 பாம்ஸ் மாதிரிதான்டா என்னோட புது அட்டாக்னு சொல்லிட்டு இருக்காவா வாங்க டீம் டன் நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கா ஈனோ வாங்கடா ஃபார்மேஷன் ஈய காட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி டே இது ஒன்னும் சுனின் எக்ஸாம் கிடையாது மத்தவன் சீன போட்டதுக்கு நம்ம எல்லாம் சீன போடணும்னு சொல்றான் சிக்கமரு இருந்தாலும் நம்ம யாருன்னு காட்டுவோம் சொல்றான் சோஜி சடனா எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸோ போட்டு விடுதான் அதுக்கப்புறம் வந்து சிக்கமரு வந்து ஷேடா கிராஸ்பிங் ஜுட்ஸோ போட்டு விடுதான் பார்த்தா அவன் சோஜியை கண்ட்ரோல் பண்றான் அந்த ஷேடோவை வச்சு அதுக்கப்புறம் ஈனோ அவளோட ஜுட்ஸோ போட்டு விடுதா பார்த்தா எனிமியோட சக்கராவெல்லாம் சென்ஸ் பண்றாவா 25 பேர் நம்மள சுத்தி இருக்காங்கன்னு சொல்றாவா லாக்டு அப்படின்னு சொல்றான் சென்சரி ரிலேன்னு சொல்லிட்டு சிக்கமரு கண்ட்ரோல் பண்ணா சிக்கமரு வந்து சோஜியை கண்ட்ரோல் பண்ணா பார்த்தா 3 பேர் ஒரே கண்ட்ரோல் அட்டாக் பண்ண போறாங்க பார்த்தா சிக்கமரு யோயோ மாதிரி கிரியேட் பண்றான் சோஜியா ஹியூமன் போல்டர் யோயோன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு அடிச்சு நொறுக்குதானுங்க டீம் 10 இன்னும் கொஞ்சம் நான் பெருசாக போறேன் என்னோட வெயிட் அவனால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சோஜி கேட்கான் நீ எவ்வளவு பெருசானாலும் மாறுடா அதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆளு சாய் வந்துட்டான் நானும் டீம் 7ல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் மெயின் பாடியை போய் நான் அட்டாக் பண்ண போறேன்னு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் சாய் சொல்லிட்டு நாட்டை சொல்லிட்டு இருக்கான் கீழ இருந்து சாய ஒரு அட்டாக் போட்டு விட்டு ஒரு மான்சர் பார்த்தா சாய் கீழே விட போறான் பார்த்தா நருட்ட காப்பாத்தி கூட்டு வந்துட்டான் சாய சாய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான் அவன் காமெண்ட்ஸ்ல சொல்றாங்க நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் இந்த எனிமிங்க வந்துகிட்டே இருக்காங்களே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஹாசிராமாவளே பிளாக் பண்ண முடியல அவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருக்காங்க ஒண்ணு நருட்டோ உன்னோட சக்கரா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்காம என்னால இப்ப பண்ண முடியாது 9 டெல் வரை இப்ப வந்து சக்கரா இல்லாம தான் இருக்கு இப்பதான் சக்கரா இன்க்ரீஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு சாய் சொல்றான் மெயின் பாடி அடிக்கணும்னா உன்னோட சக்கரா இல்லாம எங்களால அடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய் உன்னோட சக்கரா இல்லைன்னா இங்க நிறைய பேர் சாவாங்க மெடிக்கல் டீம்ல இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாய் அதுக்கு எங்கள்ட்ட ஒரு வழி இருக்குன்னு சடனா 3 பேர் கையை கடிக்காங்க பார்த்தா 3 பேர் சமனிங் ஜுட்ஸோ போட்டு விடுதாங்க எல்லாமே மண்ண கவிக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி சொல்றான் இவன் ரொம்ப தூரத்துல இருக்கான் இவன் பக்கத்துல போறதான் ஏவலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் உன்னை சக்கர சொல்றான் இனிமேல் என்ன பொறுத்துட்டு இருக்க முடியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண போறேன் எல்லாத்தையும் ஹீல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா சமனிங் ஜுட்ஸுன்னு போட்டு விடுதாங்க பார்த்தா லெஜெண்டரி சனின் எப்படி இறக்கி இருக்காங்களோ அதே மாதிரி மாசம் 3 பேர் இறக்கிக்காங்க லெவலா நிக்கானுங்க பார்த்தா அதோட எபிசோட் முடியுது அதுக்கு எபிசோட் சந்திப்போம் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெல் பண்ணுங்க மறந்து see you bye